இந்த கட்சியில் பணம் வாங்கி கொண்டு பதவிகளை போடுகிறார்கள் என்ற கருத்தெல்லாம் ஏற்பட விடக்கூடாது. அதுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அகற்றி வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நெறியற்ற ஆட்சியை அகற்றி நெறி சார்ந்த ஆட்சியை வழங்குவதற்காக வந்திருக்கிற நீங்கள், இந்த பொது வாழ்வு என்பது 50-100 ஆண்டுகளுக்கு பிறகு, அண்ணா காலம், ராஜாஜி காலம், காமராஜ் காலத்துக்கு பிறகு நெறி சார்ந்த அரசியல் என்பது இப்பொழுதுதான் முதல் முறையாக உண்டாக்கப்படுகின்ற நிலையில், நாம் எதற்காக உள்ளே போகிறோம் என்றால், பொது தொண்டு செய்வதற்கு உங்களுக்கு மனம் இருந்து, பொது தொண்டால் பயன்பெறுவதில்லை என்ற எண்ணம் இருந்தால் என்னுடைய கட்சிக்கு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய கட்சியை நெறிப்படுத்த வேண்டும். அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் எல்லாரும் இந்த கட்சி வழியாக பதவிக்கு போகலாம் என்று நினைத்து கொண்டு வருகின்றவர்களால் வெளியே நின்று விடுவார். அதாவது ரொம்ப தூய மனிதன் உங்களுடைய கட்சிக்கு வருவதற்கும், அரசியலை ஒரு ஆட்டமாக சூதாட்டமாக கருதி வருகின்றவர்களுக்கும் வேறுபாடு இருக்கும். அரசியலை சூதாட்டமாக கருதி வருகின்றவர்களே நம்ம அனுமதித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய கட்சி அந்த கட்சி போல ஆகும். அது சீமான் கட்சி போல ஆகும், திமுக போல ஆகும், ஏதோ ஒன்று ஆகும். அதில் பயனில்லை.